ஹாய் கைஸ், நம்ம ஃபுல் பிளாக் கப்பி வந்துட்டு நல்லா வந்து சைஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த கப்பீஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டேங்க்கில் வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த டேங்க் வந்துட்டு நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேன். ஸோ அதுக்காண்டி வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஃப்ரிட்ஜை வந்து வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 250 வந்துச்சு. அந்த அளவுக்கு ஓட்டையெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் தகரத்தோடையே வாங்கிட்டேன். இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, தகரத்தோடு வாங்குறது தான் ப்ளஸ்ஸு. ஸோ தகரம் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா பட என்ன ஆகுனா, அதில் இருக்க ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்துட்டு பிஞ்சு பிஞ்சு வந்துடும். தண்ணியும் வந்துட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிடும் நாளடைவில். ஸோ அதை வந்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா தகரம் இருக்கிற மாதிரியே வந்துட்டு வாங்கிடுங்க. ஸோ இதை எல்லாமே நம்ம செட் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு வச்சாச்சு. ஸோ அதை வந்துட்டு ஒரு சைடு வச்சுக்குருவோம். இப்போ வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு 500 வந்துட்டு ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி வந்து நான் ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கிவ் அவே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்கள் அட்ரஸ், நேம் ப்ளஸ் பின்கோடு இது மூணையுமே வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் போட்டு விட்ருங்க. ஸோ ரொம்ப பெரிய ரூல்லாம் நான் வைக்க போகிறதில்ல. காமனாக தான் வந்துட்டு ஸ்பின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 கிவ் அவே வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ப்ளஸ் வந்து செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். கிவ் அவேவாக வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸாகவே வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம அந்த டாப்பிக்குள்ளே வந்துடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம கப்பியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஸாகவே அதுக்கு இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்சில் போட்டு ஒட்டுறீங்க அப்படின்னா ஒரு 3 hours 4 hours வந்துட்டு நீங்கள் காய விடணும் கம்பல்சரி. நல்ல வெயிலில் போட்டிங்கன்னா 4 hours வந்து நல்லாவே காஞ்சிரும். ஒரு நாள் ஃபைனலி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து செட் பண்ணி ஃபிஷ்ஷஸையும் வந்து இறக்கி விட்டாச்சு. ஸோ நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.